எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு ஒர்க் இருக்கு. இன்னைக்கு யாருக்கு ஒர்க்? இன்னைக்கு எங்க வேலை? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2, 3 பேருக்கு கையில வசிப்பட்டுருச்சு. இப்படி பல விஷயத்த இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டச் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு அடுத்தடுத்து பிறகு ரொம்ப டேஸ்மா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு காலகாலத்திலே பார்த்தீங்கன்னா, வண்டி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் போயிருக்கு. ஒரு 2 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போயிருப்பேன். பெட்ரோல் ட்ரை ஆயிடுச்சுங்க. சரி பங்க் போயிட்டு வரலாம் அப்படின்னு பங்க் கிளம்பிட்டேங்க. இதுல நேத்தே பெட்ரோல் அடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் பங்க்கு நாங்க நேத்து வேலைக்கு போன இடத்துக்கு சம்மந்தமே இல்ல. பெட்ரோல் பங்க் அந்த இடத்துக்கு ரொம்ப தூரம். அதனால நேத்து அடிக்க முடியல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, காலங்காத்தாலேயே வேலை வச்சிருச்சு. ஏன்னா இன்னைக்கு நேரமே போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணியிருந்தேன். நேத்தும் நேரமா போனேன், முந்தா நேத்தும் நேரமா போனேன். இன்னைக்கு நேரமா போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணியிருந்தேன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, வீணா போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நேரா பங்க்ல போய் ₹100 பெட்ரோல் அடிச்சுட்டு என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அவனும் இன்னைக்கு கொஞ்சம் நேரமா கிளம்பிட்டான். எனக்காக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிலே ஆயிடுச்சு. அவனே பிக்கப் பண்ணிட்டு அப்படியே காட்டு கிளம்பிட்டேங்க. தோப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8:15க்கு அந்த மாதிரி வந்திருப்போங்க. நாங்க வேற பக்கம் தான் போனோம். அங்க பார்த்தீங்கன்னா ஆளு காலின்னு சொல்லி நாங்க கொத்துக்கார் இங்க தட்டி விட்டாரு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டு மூர்த்தி 2 பேர் தான் வந்திருக்கோம். நம்ம ஆளு பார்த்தீங்கன்னா எங்க ஊருக்காரங்க பார்த்தீங்கன்னா பக்கத்தால வச்சுட்டு இருக்காங்க. அங்கதான் நாங்க ஃபர்ஸ்ட் போனோம். பார்த்தீங்கன்னா இங்க ஆளு வரைக்கும் பக்கத்து தோப்பு போய்க்கோங்க அப்படின்னு சொல்லி அங்க எங்களை தாட்டி விட்டாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டு 2 பேரும் மட்டும் வந்திருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குமரேசனும் இன்னொரு வயசான தாத்தா அவரும் வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ராமு நம்ம பூவதி அவனும் வந்துட்டான். இங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3300 அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. கரெக்டா தெரியல, உரிச்சாத தெரியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் பக்கம் வந்திருக்கோம். ஆளுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 600 காய் உரிக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து வச்சு போட்டிருக்கோம். இந்த காட்டுல பார்த்தீங்கன்னா ஃபுல்லா விசப்போடு ஃபுல்லா கவர் ஆயிருக்கு. எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருக்கலாம். அதனால பார்த்தீங்கன்னா மருந்து வச்சாலும் அந்த விசப்போடு வந்து புடங்க முடியாது, காயாது. என்னமோ சொன்னாங்க, கடை புரியல எனக்கு, காட்டுக்காரங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லா விசப்போடா தான் இருந்துச்சு. அதுலதான் நாங்க வந்து வசி போட்டு வச்சோம். நான் ஆல்ரெடி வசி போடுறது பார்த்தீங்கன்னா உடம்புல திக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வசி போட்டு அப்புறம் உரிக்க ஆரம்பிச்சிட்டேன். காயும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு இன்னைக்கு உரிக்கிறதுக்கு. நானும் நல்லா தாங்க உரிச்சிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வசி ஹைட் ஆகிற மாதிரியே ஃபீல் ஆச்சு. கையும் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. வசி ஹைட்டா இருந்தா நம்ம கை வலிய ஆரம்பிக்கும். அதனால பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் போறதா இன்னைக்கு உரிக்கலாம்னு நினைச்சு ஜாயிண்ட் தான் போட்டேன். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து களிமண் காடு. வசி கீழே இறக்குனா பார்த்தீங்கன்னா புடுங்க முடிய மாட்டேங்குது. இடுப்பே வலி பிடிச்சிச்சு. ஏன்னா ஜாயிண்ட் போறது பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 15 நிமிஷம் அந்த மாதிரி 1/4 மணி நேரம் ஆயிரும். இதுல பார்த்தீங்கன்னா வசி புடங்க முடியல, ரொம்பவே சிரமப்பட்டு தான் ஜாயின் போட்டேன். ஆல்ரெடி வந்து கம்பி இறக்கிட்டேன். அந்த பெரிய கம்பியை மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே ஹைட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அந்த கம்பி பார்த்தீங்கன்னா கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உரிச்சு பார்க்கலாம்னு உரிச்சு பார்த்தேன். மறுபடியும் கரெக்டா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஒரு டைம் கீழே இறக்கலாமா இல்லையான்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் 2வது பார்த்தீங்கன்னா வசி பிடுங்கி கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் உரிக்க ஆரம்பிச்சேன். இப்படி உடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்க மணியனை ஃபோன் பண்ணி ராமகிட்ட டீ வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. நம்ம ராம் பார்த்தீங்கன்னா ஆளுகிட்ட டீ வேணுமான்னு கேட்டேன். ஆமாங்க வேணும் அப்படின்னு சொல்லியாச்சு. எத்தனை பலகாரம் அப்படின்னு அந்த டீட்டெயில் எல்லாம் விசாரிச்சுட்டு நம்ம மணியனை டீ வாங்கறதுக்கு போயிட்டாரு. இப்படி மாங்கு நிறுத்தும் போது பார்த்தீங்கன்னா வண்டி சத்தம் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா நம்ம மணி என்ன டீ வாங்கிட்டு வந்துட்டாரு. வந்தோன்னு பார்த்தீங்கன்னா டீ வாங்கிட்டு வந்திருக்கேன், எல்லாரும் வாங்க அப்படின்னு சத்தம் போட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுகளை காய் பிரிச்சுட்டாங்க. இப்போ பிரிச்சுட்டு தான் டீக்கே வந்தோம். 2 பார்சல் டீயும் ஆளுகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 பலகாரம் வாங்கிட்டு வந்தாரு. நான் பார்த்தீங்கன்னா வடையும் எடுத்துட்டேன். அப்புறம் தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆளுகளை ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னாங்க. ஒரு 2 நிமிஷம் பக்கம் உட்காந்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் போய் நம்ம ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் எந்திரிச்சு போயிட்டேன். இந்த ஒரு விஷயத்த நான் 4-5 வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது என்ன பார்த்தீங்கன்னா 2 கண்ணு காய்க்கு அதிகமாக வருதுன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இன்னைக்கு இந்த தோப்புலையும் பார்த்தீங்கன்னா 2 கண்ணு காய்க்கு அதிகமாக வந்துச்சு. நானே பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 காய் பக்கம் உரிச்சிருப்பேன். சுற்றி எல்லா ஆளுக்கும் அதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம மணியனை ஃபோன் பண்ணி இன்னைக்கு வேலை கம்மி தரோம்னா, ஏன்னா வேற பக்கம் வேலை சொன்னது அது கேன்சல் ஆயிடுச்சு. அதனால பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உன்னால எவ்வளவு உரிக்க முடியுமோ அவ்வளவு உரிச்சுக்கோ. பாத்தீங்கன்னா ஆளுங்க அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னாரு. சரிண்ணா அப்படின்னு தான் நானும் ஒர்க்கு கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சேன். எந்த அளவுக்கு உரிக்க முடியும்னு தெரியல. ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு 19 வண்டி இருக்கு. 17 ஆள் பக்கம் இருக்கும். 2 வண்டி காயில் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. முடிஞ்ச வரைக்கும் எஃபெக்ட் போடுவோம். எந்த அளவுக்கு நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம அதிகமாக வந்து இன்னைக்கு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு தெரியல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எல்லாம் நானும் என் ஃப்ரெண்டு 2 பேருமே அதை யோசிச்சுட்டு தான் பேசிட்டு அப்படியே ஒர்க்கை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். 9 மணிக்கு டீ குடிச்சோம். ஒரு 10-1 இருக்கும். என்னடா அம்மாளுக்கு இருந்து சாப்பிட கூப்பிடலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கேங்க வச்சுட்டு இருந்தோம். நான் காலைல ஒரு பக்கம் போயிருப்பேன். அந்த சாலைக்கு பக்கத்தில் அங்கதான் வந்து நல்ல தண்ணி இருக்கு. அங்கதான் ஆளுங்க வந்து சாப்பிட்றதுக்கு வர சொன்னாங்க. எப்படா கூப்பிடுவாங்க அப்படின்னு, எப்படா நாம வருவோம் அப்படின்னு எதிர்பார்த்தாங்களா எப்படின்னு தெரியல. டக்குன்னு 10-1 ஆச்சு. கரெக்டா 10-1க்கு நம்ம மணியனை ஃபோன் பண்ணிட்டாரு. யாருக்கு? நம்ம ராமுக்கு ஃபோன் பண்ணி சாப்பிட்ற போல எல்லாம் கிளம்பினாங்க அப்படின்னாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளேயே அந்த விசப்பூடுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு நம்ம மணியனை வாங்கிட்டு வந்துட்டாரு. அவர் தான் டீக்கு போனாரு, சாப்பாடு சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டாரு. எத்தனை ஆள் உட்காந்துருக்குன்னு நீங்களே பாருங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 17 ஆள் பக்கம் இப்படி ஒரு குரூப்பாக உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம். நாங்கள் உட்காந்து சாப்பிட்ட இடத்துல இருந்து நாங்கள் வசி போட்டு உரிச்ச இடத்துக்கு 2வது வந்துட்டோம். பாக்கியால் பார்த்தீங்கன்னா அங்கே எங்கேயும் வெளியே போகிறாங்கன்னு வண்டியை எடுத்துகிட்டு போனாங்க. இன்னைக்கு வெயிலும் கொஞ்சம் அதிகம் தான். நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட ஓரளவுக்கு நிழல் இருந்துச்சு. சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில் போட்டு கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு. உரிச்ச காயும் உரிச்ச மட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரே பக்கம் கிடந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து ஓரல் பண்ணலாம் அப்படின்னு காயெல்லாம் பரப்பிட்டு அந்த சுதையும் மட்டையை அடிக்கிட்டு
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஆளுக்கும் வந்துட்டாங்க. வெளிப்பக்கம் இங்கே வண்டி எடுத்துட்டு போனவங்க அவங்களும் வந்துட்டாங்க. சரி நம்ம ஒர்க்கை கன்டினியூ பண்ணலாம் அப்படின்னு எந்திரிச்சு ஒர்க்கை கன்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்குங்காட்டி பார்த்தீங்கன்னா தண்ணி தாகம் அடிக்கடிக்கு ஆயிட்டு இருந்துச்சு. ஒரே ஒரு கேன் தான் இருந்துச்சு, என் கேன் மட்டும். பாக்கி இருக்கிற 4, 5 ஆளு பார்த்தீங்கன்னா கேன் கொண்டு வரல. அந்த ஒரு கேன் பார்த்தீங்கன்னா சுத்தி வளைச்சு ஒவ்வொரு ஆளா மாத்தி மாத்தி குடிச்சிட்டு இருந்தோம். தண்ணி குடிச்சிட்டு நான் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் கூட சொல்லி ஆகணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டி காய் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன் வீடியோவில். ஒரு வண்டி காயின்னு பார்த்தீங்கன்னா 1000 காய். இந்த ஒரு வண்டி காய் அப்படிங்கிறது அந்த பேர் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வண்டி வசதி இருக்காது. அந்த மாதிரி சூழ்நிலையில மாட்டு வண்டி அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த மாட்டு வண்டியில உரிச்ச தேங்காய் பார்த்தீங்கன்னா கரெக்டா 1000 காய் பிடிக்குமாமா. அப்படி பிடிச்சா பார்த்தீங்கன்னா அது ஒரு வண்டி காய் அப்படிங்கிற மாதிரி. அந்த காலப்போக்கில் ஒரு வண்டி காய் அப்படின்னா நாங்கள் 1000 காய் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சுக்குவோம். ஒரு வண்டின்னா 1000 காய் அப்படின்னு இருப்பேன். 1 வண்டின்னு பார்த்தீங்கன்னா 1500 காய். 2 வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 காய். இது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கணக்கு வைக்க ஈஸியாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கோம். பக்கத்தோப்புல எங்க ஆளு உரிக்கிறாங்க அப்படின்றப்ப அவங்க பார்த்தீங்கன்னா தலைக்கு ஒரு வண்டி காய் உரிச்சிட்டு இருக்காங்க. இது உரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் போகணும். அங்கே போய் டக்குன்னு நாங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாங்குன்னு நாங்கள் வேகமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 500 காய் பக்கம் இப்போ உரிச்சிருப்பேன். இன்னொரு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 600 காய் பக்கம் இந்த கும்மி உரிச்சா நான் உரிப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். பக்கத்தில் எவ்வளோ காய் உரிச்சேன்னு இப்போ உரிச்சு முடிச்சாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுகளாம் காய் எண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காயின்னு விட்டுட்டு அந்த காய் சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மட்டை போட்டு கவர் பண்ணிட்டு தான் நாங்கள் அடுத்த பக்கம் போவோம். நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த தோப்புல ஒரு 610 காய் நான் உரிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டை போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. நம்ம ஆளுகளை அடுத்த பக்கம் போகிறதுக்கு வசி கட்டிட்டு இருக்காங்க. நம்மளும் வசி கட்டிட்டு நம்ம அடுத்த பக்கம் இப்போ கிளம்பியாச்சு. கிளம்பி அடுத்த தோப்புக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் காய் இருக்கு, அந்த காய் உரிக்கிறதுக்கு அந்த ஆளு வருவாங்க. கால் வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பூரா எறும்பா இருக்கு. இந்த எறும்பு பார்த்தீங்கன்னா கடிக்கிற எறும்பா இல்லை கடிக்காத எறும்பா. அந்த கால் வச்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும் அது கடிக்குமா கடிக்காதா அப்படின்னு. இங்க பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 6 பேர் வந்தோம். 6 பேர்ல 3 பேர் பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் போட்டு உரிக்கிறோம். நானும் ஜாயின் போடுறேன், நம்ம தம்பி பூபதி ஜாயின் போடுறான், நம்ம குமரேசனும் ஜாயின் போட்டு உரிக்கிறாரு. ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா எதனால போறோம் பார்த்தீங்கன்னா என்னோட வசி சிறுசு, அவங்க வசி சிறுசு கீழே போகுது அப்படின்ட்டு இருந்தாங்க ஈரத்துக்கு. பாக்கி ஆளுக்கு வசி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹைட்டா இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஜாயிண்ட் போட்டு உரிக்கிறது ஒரு வகையில் நல்லதா என்னை பொறுத்த வரைக்கும். பெரிய வயசுல இருந்தா பிரச்சனை இல்லை, சின்ன வயசு ஏன்ட்டானா அது கீழே போயிட்டு இருக்கும். ஜாயிண்ட் போட்டு கீழே போகுது இல்லையோ அது ரெண்டாவது. நம்ம இறக்கும் போதே ஜாயிண்ட் போட்டு நின்று உரிச்சிட்டோம்னா நம்ம அதை புடுங்க வேண்டியதும் இல்லை, கீழேயும் போகாது. அப்படிங்கிற ஒரு தைரியமா உரிக்கலாம். காய் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேர்ந்து உரிக்கலாம். ஏன்னா ஜாயிண்ட் போடுறப்ப மட்டும்தான் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டைம் கொஞ்சம் டிலே ஆகும். மற்றபடி எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு 12-12 இருக்கும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா 2 டைம் டீ போகிறப்ப டீ வேணுமா பலகாரம் வேணுமான்னு கேட்டு போவாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா கேட்கல. நாங்கள் எதிரே பார்க்கல. ஆளு வேற பக்கம் வச்சுட்டு இங்கே வருவாங்க. அதுக்குள்ள நம்ம காய் உரிச்சிட்டு இன்னொரு கும்பி இருக்கு, அந்த கும்பியில் போய் உரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம மணியன் மட்டும் வந்தாரு. அப்பவே நினைச்சேன் என்னடா இவர் மட்டும் வர்றாரு, ஒருவேளை பின்னாடி ஆளு வருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் டீ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. டீ குடிச்சிட்டா பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ காய் எடுத்துட்டோம். காய் எடுத்துட்டு காய் உரிக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 450 காய் பக்கம் இப்போ உரிச்சிருக்கேன். அந்த வெளிப்பக்கம் இருந்து வந்த ஆளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சல் உரிச்சிட்டு இருக்காங்க. நான் அப்புறமே வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. அவங்களும் பார்த்தீங்கன்னா வேலை முடிச்சு அவங்களும் வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் போட்டுறதுக்குமே பார்த்தீங்கன்னா உரிச்சிட்டோம். நான் காய் எண்ணி வீட்டில் எனக்கு காய் கிடைக்காது. இவங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் வர்றேன்னு சொன்னோன்னா காய் ஃபுல்லாக இழுத்து வசி பக்கத்தில் போட்டாங்க. சென்டரில் கும்மியாக காய் இருந்துச்சு அப்படியே. இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா சென்டரில் காய் இல்லை, எல்லாம் பார்த்தீங்கன்னா காய் இழுத்து அவங்க வசி பக்கத்தில் போட்டாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா வசி போடுறதுக்கு இடம் இல்லை, டேரெக்டாக உள்ளே போய் நின்று தான் நம்ம வசி போட்டு உரிக்க வேணும். அதனால் பார்த்தீங்கன்னா போய் சென்டர் நின்றுட்டேன். நீங்களே பாருங்கள் ஆளு எத்தனை ஆள் இருக்கான்னு பாருங்கள். உரிச்சா பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 காய் உரிக்கலாம். ஆனால் இங்கேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு வசதி நிற்கல. இங்கேயும் நான் ஜாயிண்ட் போட்டு உரிச்சேன். பாக்கி எல்லா ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் போடாமல் உரிச்சாங்க. நமக்கு என்னமோ ஜாயிண்ட் போட்டாதான் உரிக்க வருது, வசி கீழே போயிருது. பார்த்தீங்கன்னா ஒரு 5 காயில உரிச்சிருப்பேன். சரி கிடைக்கிற காய் கிடைக்கட்டும், ஆனால் நம்ம எஃபெக்ட் போகிறத விட வேணாம் அப்படின்ட்டு நான் உரிக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 காய் பக்கம் ஆளுன்னு உரிப்பாங்க. நமக்கு அதே 100 காய் கிடைக்காமே போயிடும் அப்படின்னு நான் மாங்கமான்னு உரிச்சிட்டு இருந்தேன். உரிச்சு முடிச்சாச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 100 காய் கிடச்சிருச்சு. என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா 110 காய் உரிச்சிருந்தான். நான் 100 காய் உரிச்சிருந்தேன். ஆளுன்னு நாங்கள் வேற கும்பையில் வந்த ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 100 காய் தான் ஆவரேஜாக உரிச்சிருக்கோம். காய் முடிஞ்சு இந்த காய் முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா காய் எண்ணி விட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் எண்ணி விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உரிச்சு கும்பியில் ரெண்டாவது பக்கம் உரிச்சு கும்பியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் காய் எண்ண வந்துட்டோம். அங்கே இப்போ காய் எண்றதுக்கு வந்துட்டோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா காய் எண்ணி ஃபுல்லாக காய் ரவுண்ட் அடிச்சு விட்டு இங்கேயும் வழக்கம் போல் மட்டையை போட்டு கவர் பண்ணி எடுத்து போகணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. மட்டையை நிறைய போட சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எவ்வளோ மட்டை போட முடியுமோ அந்த அளவுக்கு மட்டை போட்டு கவர் பண்ணிட்டு இருக்கேன். வேலை முடிஞ்சு பார்த்தீங்கன்னா வசி கட்டிட்டு இருக்கேன். வசி கட்டியாச்சுங்க. வசி கட்டிட்டு அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா நம்ம கொத்துக்காரர்கிட்ட காய் கணக்கு எவ்வளோ உரிச்சோம் இன்னைக்கு அப்படிங்கிறத அதையும் சொல்றதுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு வசிப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னேன். பார்த்தீங்கன்னா ஒரு நாகராஜ் அவருக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நெகத்திரிய வசிப்பட்டிருக்கு. நம்ம பழனிசாமிக்கு நேற்றுக்கு வசிப்பட்டுச்சு. அவனுக்கு பார்த்தீங்கன்னா கட்ட வரல. இன்னைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ராமுக்கு வசிப்பட்டுச்சு. அப்புறம் முந்தானத்து எனக்கு வசி
வசிப்படுச்சு. அதே முன்னேற்று பார்த்தீங்கன்னா நம்ம சத்தியவாரனுக்கு வசிப்படுச்சு. இந்த வாரத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 பேர் பக்கம் கையில் வசி ஏற்றிட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1200 காய் பக்கம் உரிச்சேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக போகிற வியாபாரிக்கு தான் நான் வேலைக்கு வந்தேன். இன்னொரு விஷயத்த சொல்லி ஆகணுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரமாக இருந்துச்சு. எங்கள் ஏரியாவில் தான். இந்த இடத்துல சுற்றி கம்பி வேலி போடுறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக மரத்தை வெட்டிட்டாங்க. இந்த இடத்துல என்ட்ரன்ஸ் உள்ள வந்தால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடாரமோட்டு இருக்கும். பொள்ளாச்சி சரௌண்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த மாதிரி இடம் தான் அதிகமாக இருக்கும். அந்த இடத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ கம்பி வேலி போகிறதுக்காக அந்த மரத்தையெல்லாம் வெட்டிட்டாங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணீங்கன்னா பொள்ளாச்சி சரௌண்ட் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.